வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் காணும் நம்ம கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி நியாயம் மனசாட்சி இதெல்லாம் வேண்டாம். சட்டம் என்ன ஒரு மனிதனுக்கு இங்கே ஜனநாயக நாட்டில் இருக்கோம், அதை நாம் பேணி நடக்க வேண்டும், அதை மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும். ஒரு நிலையிலும் வன்முறை ஒரு தீர்வாகாது. தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சொன்ன மாதிரி நம்ம கையில் யாரும் திருத்தூர் மாவட்ட அவைத்தலைவர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், மாவட்ட அமைப்பு செயலாளர் அனைவருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் காணும். ஆனா நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்போ வடக்குல பாத்தீங்கன்னா செந்தில் கடந்த சில வாரங்களாக மகத்தான ஒரு மருத்துவ பணியை செய்தார். அவருக்கு தலைவரின் சார்பில் ஒரு வாழ்த்து. இன்று பதவியேற்றுள்ள அனைத்து சகோதரர்களுடைய வாழ்த்துக்கள் கழகம். நாம் எப்போதுமே நியாயம் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி நியாயம் மனசாட்சி இதெல்லாம் வேண்டாம். சட்டம் என்ன ஒரு மனிதனுக்கு இங்கே ஜனநாயக நாட்டில் இருக்கோம், அதை நாம் பேணி நடக்க வேண்டும், அதை மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும். ஒரு சாமானிய மக்கள் வாழும் போது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கடனாக கூட அங்க சட்டத்தால் வேலை செய்ய பார்க்கிறாங்க, முடியறதில்லை. ஆனால் வேலை எளிய மக்களிடம் சட்டத்தை சேர்த்து முடியாமல் நம்மை போன்ற சகோதரர்கள் கடந்த சில நாட்களாக சேர்த்து வருகிறோம். எந்த சூழ்நிலையிலும் வன்முறை ஒரு தீர்வாகாது. மக்கள் ஜனநாயகம் கடந்த ஒரு 6 வருடமாக நம்ம பயணித்து வரும் சூழ்நிலைகள்ல ஒரு இடத்துல இதுவரைக்கும் வன்முறைக்கு அப்பாற்பட்டவர்கள், காவல்துறை, பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு இலக்கமா செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் பேர் வாங்கியிருக்கும். காவல்துறை கூட நம்ம போய் அழைக்கும் போது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லணுமோ எதிர் திசையில் இருக்கக்கூடிய எதிர்க்க மறந்து காவல்துறை நம்ம சண்டை போட்டு சிறைச்சாலைகள் செல்லக்கூடிய வழக்கத்தை அரசியல் கட்சியை வச்சிருக்கேன். ஆனா நம்ம என்ன பண்ணணும், காவல்துறையில இருக்கிறவங்க வேலை செய்ய விஷயம் இது வரைக்கும் நம்ம செஞ்ச வேலை என்னன்னா, நீங்க நம்ம போய் ஜாலரா போடல, அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணல, கெஞ்சி எல்லாம் கொடுத்தாரு. நம்ம செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன, அந்த காவல்துறையில இருக்க அதிகாரிகளோட அவர்களுடைய பொறுப்பை உணர வச்சு நீங்க இதுக்கானவங்க மக்களுக்கு நீங்க 2 பக்கம் புலனாய்வு செய்யக்கூடிய இடத்துல இருந்துருங்க. மக்களுக்கு இதுக்குதான் வந்திருக்கணும், நீங்க எங்க கூட சண்டை போடுற இடத்துல இல்ல, நீங்க விசாரிச்சு போயிட்டாக்கி அதுக்கு அதிகாரிகள் கொடுங்க, நாங்க போய் பாத்துக்கோங்க. இது போன்ற அவர்களை பணி செய்ய வச்ச பெருமை நம்ம மக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி களத்துக்கு செல்லும் போது என்ன பண்ணுவாங்க, சட்டவிரோத குண்டர்கள் சொல்லி நம்ம ஏற்கனவே நல்ல திட்டாம இது பண்ணிட்டு அத்தனை ரவுடிகளையும் அத்தனை சமூக விரோதிகளையும் சட்டவிரோத குண்டர்களையும் நம்ம களத்துல தோல்விச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வன்முறையாளர்களாக மாற்றுவதற்கு திட்டம் போடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்க திட்டுறது, நம்மளை திட்டுறது, இடது நம்ம தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் அவங்க என்ன பண்ணா, பேங்க் திட்டா அவங்க உடனே அடுத்து சாதாரண மனுஷன் தானே, திடீர்னு எமோஷனல் ஆயிட்டாரு. அடுத்ததான் அவங்க போய் அடிச்சு துணிட்டு கட்டுறது சொன்னோம். நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளை தூண்டி விட்டு இதுவரைக்கும் இந்த 6 வருஷமா ஒரே மக்களுக்காக எந்த வன்முறையும் இல்லாமல் மகத்தான சேவையாற்றக்கூடிய ஒரு கட்சி இந்த பேர் நம்ம எல்லாருமே விளைஞ்சுவாங்க. சகோதரர்கள் எப்படி இருந்ததுன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம வன்முறைகள் அப்படின்ட்டு கையில் இருக்கவே கூடாது. நமக்கு தேவை சட்டம். எந்த அதிகாரியாலும் சரி, இது வரைக்கும் சட்டத்தால் அதே மாதிரி மைக்ரோ பினான்ஸ் நிறுவன பிரச்சனையில இது வரைக்கும் லஞ்சம் கொடுக்காமல், லஞ்சம் வாங்காமல் அந்த அதிகாரிகளே மனிதநேயத்தோடு செயல்படக்கூடிய அளவிற்கு இந்த தலைவர் பெருமக்கள் ஆட்சியை களப்பணியை பாராட்டியுள்ளார். எந்த சூழ்நிலையும் உங்களை யாராச்சும் காயப்படுத்துறாங்க, இருந்தது தூண்டி விடுறாங்க, இல்ல இந்த பிரச்சனை சமாளிக்க முடியலன்னா ஒரு 6 வருஷம் அனுபவம் கொண்ட 15 பேர் இருப்போம். இப்ப நீங்க எல்லாருமே கேட்கலாம், நம்ம எந்த நேரத்துக்கு நம்ம இதை நீங்க இவங்களுக்கு போன் பண்ணலாமா கேட்கலாமா, உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுடைய உடனே கூட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி கேட்கணும், அப்போ எனக்கு இந்த மாதிரி கோபம் வருது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம தலைவர் பெருமைக்கு உடனடியா வருவாங்க. எந்த கட்சியிலுமே அந்த மாதிரி வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அந்த போற பிரச்சனை எல்லாருமே வணிகமயமா பாதிச்சு. நம்ம மட்டும் தான் அந்த மைக்ரோ பினான்ஸ்ல பாதிக்கப்பட்ட மக்கள், கந்து வட்டியால நம்ம இன்னொன்னு மைக்ரோ பினான்ஸ் பிரச்சனை மட்டும் பாருங்க, கந்து வட்டியால் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னும் பல எண்ணற்ற பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட வரையுமே நம்ம சட்டபூர்வமா மட்டுமே கேட்கலாம். மத்த கட்சிகள் என்ன கேட்கலாம்,
ஒரு வருமானத்தையோ அல்லது அவங்களுக்கு ஒரு ஆதரவானவர்களுக்கு சாதகமாகவோ பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தா எல்லாருமே இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், எங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுங்க, அந்த ஏழை எளிய அம்மாவுக்கும் சட்டம் இருக்கு, ஜனநாயகம், சுயமரியாதை, அவங்களுக்கும் ஒரு பகுத்தல் இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் நாம் கொடுக்கக்கூடிய இடத்துல எதிர்ல இருக்கிறவங்க இருக்கணும் சொல்லி பல சட்டவிரோதமா போராடக்கூடிய தம்பிகளை கூட நம்ம மீட்டெடுத்து வேற வேற வேலைக்கு அமைச்சு நம்ம தெற்கு மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, கொஞ்சம் உங்களை வேலை செஞ்சுட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் வேலை செய்யும்போது உழைக்கக்கூடிய பண்ணணும். ஆனா அந்த கலெக்ஷன் பண்ண தம்பிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வேலை செய்ய முடியாது. அவன் பார்த்தா அப்படின்னு டிப்டாப் ட்ரெஸ் இது பண்ணிட்டு காலையில இருந்து சொல்லி வந்து என்ன பண்றான், ஒரு சாமானிய மக்கள் அவங்களுக்கு எந்த ஒரு பின்புறம் இருக்காது, போலீஸ் போறதுக்கே காசு இல்லை, பஸ் காசு, அவங்க என்ன பண்றாங்க, அப்போ அவங்கள வந்து பார்த்து அந்த வண்டிக்குரிய ஓனரை நினைச்சு பயன்படும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கண்டு வெட்டி கும்பல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலந்த வாரம் வந்து வயல போய் கூட்டியில போய் கண்டு வெட்டி கும்பல்ல இன்னைக்கு வந்து மிரண்டு போய் இவங்க வந்துருக்காங்க. நாம வந்து அதிகமா பேசினாலும் இல்ல மிரட்டுனாலும் திருப்பி பணம் அதிக காவல் நிலையம் மாட்டிக் கொள்வார்கள் என்ற சூழ்நிலையை வந்து அதனால ஏற்பட்டிருக்காங்க. இனியும் இன்னைக்கு பொறுப்பேற்ற அத்தனை சகோதரர்களும் சரி, நம்ம நிறைய பேர் நம்ம இந்த கட்சிக்கு வருவதில்லை இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சட்டபூர்வமான வாழ்க்கை நம்ம வாழணும், அதை கொண்டு நம்ம சுற்றி வாழ வைக்கணும். அப்படி வாழ வைக்கும் போது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஒரு காலத்துல வந்து கழக நிர்வாகிகளே 10 பேர் எல்லாம் செயலாளர் மட்டும் அவசரம், மற்ற நிர்வாகிகளை போல போராடும் இடம் இல்லை, இட வசதிகள் இல்லை. சரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி பண்ணலன்னா உடனடியே நம்ம ஒரு சில பொறுப்புகள் குறித்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம், அதாவது நம்ம பண்ணியிருக்கோம். நிச்சயமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வன்முறை மட்டும் கையில எடுக்கவே கூடாது. சட்ட நுணுக்கங்களை வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்லுங்க, நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சொன்ன மாதிரி நம்ம கையிலே யாரும் சொல்லி தெரிய வேண்டியது, பெரியார் சொன்ன மாதிரி ஒருத்தர் என்னதான் ஒரு மாதிரி சொன்னாலும் நம்ம அறிவிக்கு எட்டலைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வந்து நமக்கு புரிந்து கொண்டு நமக்கு ஆகும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலையுமே வேற வேற. இந்த சூழ்நிலைகள்ல ஒருத்தர் சொல்ற ஒரு விஷயம் பொருந்துன்ற தேவையில்லை. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்றது நம்ம கட்சியை பொறுத்தவரை சட்டப்பூர்வமா நம்ம குடும்பமும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். சட்ட விரோதமா நடக்கும் போது அங்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, வன்முறையில போயிடக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சட்டப்பூர்வமான வேலைகள், அதை சாதித்து காட்டிக்கின்ற ஒரு 6 வருஷமா அதையும் நீங்க எல்லாரும் செய்யணும். பொறுப்பேற்ற அத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்த்து நன்றி. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.